பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனங்களை நாம் வாசித்தோம். பாருங்க, அவர் இந்த கொரிந்து திருச்சபையை அவர் மூலமாக தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த கொரிந்து திருச்சபை இந்த உருவாக்குறதுக்கு அவர் அனுதினமும் கர்ப்ப வேதனைப்பட்டிருக்கிறார். ஒரு தகப்பன் ஒரு தாயை போல இந்த சபையை பெற்றெடுத்த அந்த ஒரு சந்தோஷம் பாருங்கள். ஆசியா நாட்டில் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருத்தர் வாழ்த்துறாங்க. ஆசியா நாட்டில் சபையார் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஆக்கிலா பிரிஸ்கிலா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க குடும்பமாக ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க சபையில், அதாவது தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட, அந்த வீட்டில் கூடுகிற யார் எல்லாம் அந்த மக்கள் அந்த அவங்களோட கூடி ஜெபிக்கிற அந்த எல்லாருடையும் வாழ்த்துறாங்க. சபையார் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். பாருங்கள், நாம் ஒருவர் நாம் வாழ்த்த வேண்டும். அந்த வாழ்த்துதல் எப்படி இருக்குன்னா, இருதயத்திலேருந்து வாழ்த்தணும், உண்மையாய் வாழ்த்தணும். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் நம்ம செயல்படக்கூடாது. நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ அவயங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று நல்லது செஞ்சுன்னா மற்ற அவயங்களும் சந்தோஷப்படும். அப்போ அந்த சந்தோஷத்தை ஒருத்தர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னும் கனம் பண்ணுறதுல ஒருத்தர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாழ்த்துதல் சொல்லும்போது, ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது, ஒருத்தங்க நல்லது செஞ்சால் அதை நல்லா இருதயத்தின் ஆழத்துலேருந்து வாழ்த்தணும், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள ஊக்குவிக்கணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவங்களுடைய வளர்ச்சியில் நாம் மிகுதியாக அவர்களை நாம் என்கரேஜ் பண்ண வேண்டும். இதுதான் அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள மக்கள். பாருங்கள், ஆசியா நாட்டில் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சபையார் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்கிறார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், என்ன ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார் என்றால், நம் சபையிலே ஒன்று கூடும்போது ஒருத்தர் சந்தோஷமாக நாம் வாழ்த்துதலை தெரிவிக்க வேண்டும். ஒருத்தங்களுக்கு நல்ல செய்தால் நம் முழு மனதோடு நாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருத்தர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவங்க வளர்ச்சிக்கு அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த வாழ்த்துதல் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஆமென். நாம் அந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மை நடத்தி கொண்டதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனை துதிக்கிறோம் அப்பா. கிருபையின் தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உடைய பாதபடியில் உண்மை நோக்கி பார்க்க முடியாது. நீர் கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வேத வசனத்துக்குள்ள எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, நாங்கள் முழு இருதயத்தோடு மற்றவர்களை நாம் வாழ்த்த வேண்டும், மற்றவர்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். ஆவிக்குரியத்தில் அந்த அவங்களை ஊக்குவித்து எழுப்புவதற்கு அந்த வாழ்த்து மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக செய்ய வேண்டும். இன்னும் பரிசுத்த முத்தத்தோடு ஒவ்வொருவரையும் வாழ்த்த வேண்டும். இன்னும் அந்த கனம் பண்ணதில் ஒருத்தர் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற அநேக காரியங்களை ஆவியானவரே எங்களோடு இந்த வசனத்தின் மூலம் இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்பா. நாங்கள் திருச்சபையில் நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் குடும்பத்தில் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் தனித்தனி குடும்பமாக இருந்தாலும் ஒரு திருச்சபையில் கூடி வரும்போது கிறிஸ்துவின் குடும்பத்தின் ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு, அல்லேலூயா அப்பா, நீர் கிறிஸ்து, நீர் தலையாக இருக்கிறீர், உடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களாக நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அந்த ஒன்றாக ஐக்கியத்தோட ஒருத்தருக்கு சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள, ஒருத்தருக்கு வாழ்த்துதல் சொல்லும்படியாக இப்படி ஒரு அந்யுன்ய ஐக்கியத்தை எங்களுக்குள்ளே நீர் ஆண்டவரே அப்பா உருவாக்க வேண்டும். நாங்கள் அந்த
ஒரு சிந்தையில அப்படி செயல்பாடுகளை நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, அதற்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா யாருக்கும் இடரல் உண்டாக்குறவர்களாக, யாருக்கும் தடைக்கல்லாக இல்லாதபடி ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே வழிவிட்டு அனுப்புகிற ஆண்டவரே, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற, மற்றவர்களை ஆவிக்குறி ஜீவியத்தில் ஊக்குவிக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களாக செயல்பட எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த கொரிந்து திருச்சபையிலே ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலை நீர் பயன்படுத்தினார் ஆண்டவரே. இந்த சபையை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே உருவாக்குவதற்கு ஆண்டவரே அவர்கள் முழு இருதயத்தோட, முழு சிந்தையோடு, முழு செயல்பாடோடு ஆண்டவரே அப்பா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல இந்த சபையை பெற்றெடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக இருந்து அந்த சபை மக்களை ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துறாங்க ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட இருதயம் அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலும் நாங்கள் ஆண்டவரே எங்களோடு இருக்கிற சக ஆண்டவரே விசுவாசிகள், சக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்த சபை மக்களோடு அந்த ஐக்கியத்தில், அந்த எண்ணத்தில், அந்த ஈடுபாடோடு செயல்பட எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு அப்படியாக ஆண்டவரே அப்பா ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே அப்படிப்பட்ட சிந்தையோடு செயல்பாடுகளோடு எங்கள் ஒவ்வொரு நடத்தக்கூடிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஒரு புதிய நாளைக்குள்ள எங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்தின் 28ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு உருவாக்கினீரோ உம்முடைய சித்தம், உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். எங்கிட்ட எந்த உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும், மேட்டுமையோ பெருமையோ அகந்தையோ ஆண்டவரே தேவையில்லாத உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு சுபாவமும் ஆண்டவரே எங்கள் அண்டு இல்லாதபடி எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற இருதயம், நீர் விரும்புகிற குணம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவர்களை ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்படியாக, அன்பில் அரவணைக்கும்படியாக, ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்தும்படியாக ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர் ஆண்டவரே. எங்களை அன்னுதினமும் எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உமக்கு உகந்த பாத்திரமாக கிறிஸ்துவை போலவே எங்களை அன்னுதினமும் நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறீர், உருவாக்கி கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனை. எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூட நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே அவங்க சொந்த பந்தங்கள், உற்றவர்கள், இணைஞ்ச பந்தங்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுக்கு கொடுத்த வேலை ஸ்தலத்திற்காக ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா மன உற்சாகத்தோடு ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தோடு ஆண்டவரே அப்பா சாட்சியாக ஆண்டவரே அல்லேலூயா நீர் கொடுக்கிற ஞானத்தில் நாங்கள் வேலை செய்வதற்கு ஆண்டவரே பலனை சத்துவத்தை நீங்கள் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் ஆண்டவரே உண்மையை உத்தமாக செய்வதற்கு பலனை சத்துவத்தை நீங்கள் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.